உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. இன்று நமது நாட்டில் விவசாயிகளுக்காக நாம் நிறைய கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் நிறைய கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, விவசாயிகள் பிரச்சனைக்கு என்னதாப்பா தீர்வு, என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு நாம அடிப்படையிலிருந்து சிந்திக்க வேண்டும். அடிப்படையிலிருந்து மாற்றத்தை நாம சிந்திக்கணும். இல்லாட்டி வெறுமனே கோரிக்கைகளை நிறைவேற்றுவதால் மட்டும் தீர்வு கிடைத்து விடாது. அது என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு நாட்டில் இருக்கிறோம். அந்த நாட்டோட பேரு இந்தியா. இந்த நாட்டுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் நமது நாட்டுக்குன்னு இருக்குது. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு என்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன வாக்குறுதிகள் தரப்பட்டிருக்கிறது, நமது வாழ்வாதாரத்துக்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ. விவசாயி அப்படிங்கிற வார்த்தையே அங்கு கிடையாது. விவசாயிங்கிற வார்த்தையே இல்லாத போது எப்படி விவசாயிகளுக்கான நாடாக இந்த நாடு இருக்கும்? ஆனா நம்ம சொல்றோம், இந்தியா விவசாயிகள் நாடு, விவசாயிகள் தான் அந்த நாட்டோட முதுகெலும்பு, விவசாயிகள் இந்த நாட்டில் 80% பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் விவசாயிகளுடைய உரிமைகளை பாதுகாக்க, வாழ்வாதாரத்தை மேம்படுத்த, சமூக பொருளாதார அளவில் அவர்களை மேம்படுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இதுவரை நமது நாட்டில மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் எங்குமே விவசாயிகளுக்கான கொள்கையே கிடையாது. இங்கு இருப்பதெல்லாம் விவசாயத்திற்கான கொள்கை. விவசாயத்திற்கான கொள்கைக்கும் விவசாயிகளுக்கான கொள்கைகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வேளாண்மை துறை இருக்குது, விவசாயம் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகள் இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பயிர் உற்பத்தி பண்ணுங்க, அந்த பயிர் உற்பத்தி பண்ணுங்க, அதுக்கு நாங்க இந்த விலை தர்றோம் அப்படின்னு சொல்லி நம்மள உற்பத்தியை பத்தி மட்டுமே பேசுறாங்க. அது 21 பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் 3 பொருள் தான் கொள்முதல் பண்றாங்க, மற்ற பொருள் கொள்முதல் கிடையாது. ஆனா உணவு தானியங்கள் உற்பத்தி பண்ணுங்க, காய்கறிகள் உற்பத்தி பண்ணுங்க, கீரைகளை உற்பத்தி பண்ணுங்க, பல்வேறு உற்பத்தி திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. விதையை கொடுக்குறாங்க, உரத்தை கொடுக்குறாங்க, மருந்தை கொடுக்குறாங்க. ஆனா உற்பத்தி பண்ணி நம்ம சந்தைக்கு வந்தோம்னா விற்க வரும்போது என்ன ஆகுது, மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. இன்னும் அதை உங்களுக்கு நான் குறிப்பு உதாரணமா சொல்லணும்னா, ஐநா சபையில சிறுதானிய ஆண்டு மிகப்பெரிய அளவில் கொண்டாடினாங்க. பிரதமர் நிறைய அதை பத்தி பேசினாங்க. எல்லா மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் சிறுதானிய கண்காட்சி, உணவுத்துறை எல்லாமே நடந்துச்சு. அந்த வருஷத்துல இருந்து நிறைய விவசாயிகள், இனி சிறுதானியம் போட்டா அரசு நம்மளை காப்பாத்து நினைச்சு நம்பிட்டு சிறுதானியத்தை நிறைய பயிர் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நிலம் என்னன்னா, சிறுதானியங்களுடைய விலை மிக மிக குறைவாக போய்விட்டது. விதை செலவு கூட கிடைக்கல, கடுமையான நஷ்டத்தில் இருக்காங்க. இப்ப புரிதா உங்களுக்கு? அதாவது விவசாயிகளை உணவு உற்பத்தி செய்யும் இயந்திரமாக மட்டுமே இந்த அரசுகளும் அரசின் கொள்கைகளும் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம பிரச்சனைக்கு காரணம். நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து எதிரி நாடுகளோடு சண்டை போடுவதற்காக இறந்த இராணுவ வீரர்கள் எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தீங்கன்னா சுமார் 15,000 பேர் தான். ஆனா இந்த நாட்டுக்கு உணவு கொடுப்பதற்காக, உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பஞ்சம் பசி பட்டினியை போக்குவதற்காக அந்த விவசாயத்தில் ஈடுபட்டு பெற்ற கடனை கட்ட முடியாமல் துக்கத்திலும் துயரத்திலும் இறந்த விவசாயிகளின் எண்ணிக்கை எவ்வளவு நினைக்கிறீங்க? 7 லட்சத்துக்கு மேற்பட்டோர். 1995 2020 வரைக்கும் மட்டும் 3 லட்சம் பேர். சராசரியா வருஷத்துக்கு 10,000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு அரசு ஊழியரோ அரசியல்வாதியோ யார் இறந்திருக்கிறாங்க? கோஷம் போடுற ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஆனா இங்க என்ன இருக்குது? விவசாயி சாவ சொல்கிறது இந்த அரசு. அதைத்தான் இவர்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கார்பரேட் கம்பெனிக்கு 15 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி உண்டு. ஆனா விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் வாங்குற அந்த வட்டியை கூட தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் தாமதமானாலும் வட்டியை போட்டுருவாங்க. ஆக விவசாயியுடைய நிலைமை மேம்படுவதற்கு இன்னும் இந்த நாடு நிறைய தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது. அடிப்படை மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அவைகள் என்னென்ன அப்படிங்கிறதை நாம் இன்னும் தெளிவாக பார்ப்போம். உதாரணத்திற்கு
80% விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் இருக்கக்கூடிய நாட்டுல, நம்ம நாட்டுல அதற்கு ஒதுக்கப்படக்கூடிய பட்ஜெட் ஒதுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுங்களா? 2.7% மட்டும்தான். ஆனால் 2% மட்டுமே இருக்கக்கூடிய விவசாயிகள் மேலை நாடுகள்ல அவங்களுக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க? 8%, 9%, 10%. அப்புறம் எப்படி விவசாயிகள் வாழ்க்கை முன்னேறும்? யோசித்து பாருங்க. ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் இழப்பீடு. ஆனா விவசாய பணியின் போது இறந்தால் இன்னைக்கு இந்த அரசு இழப்பீடு கொடுக்கிறதா? விவசாயிகள் காலம்புற உழைக்கிறாங்களே, கடைசியில குடும்பம் கைவிட்டுறதே. விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கும் ஒரு ஓய்வூதிய திட்டம் இருக்குதா? சிந்தித்து பாருங்கள். அப்ப விவசாயிகளுக்காக எந்த திட்டமும் இல்லை. விவசாயிகள் ஒரு உற்பத்தி இயந்திரமாகவே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதனாலதான் இன்னைக்கு நகரத்தை நோக்கி விவசாயிகள் படையெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் என்னோட போதும் கஷ்டம், என்னோட போதும், நீ மகனே எப்படியாவது படிச்சிரு, அரசு வேலைக்கு போயிரு, இல்ல தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போயிரு, இல்ல ஐடி வேலைக்கு போயிரு, எப்படியாவது பொழைச்சுக்க, இந்த விவசாயம் என்னோட இருக்கட்டும் சொல்லி விவசாயிகள் சொல்கிறார்கள் அல்ல. விவசாயிகளுக்கு சுயமரியாதை இல்லை, சமூகத்திலே சமமான மரியாதை இல்லை, சொந்த சமூகத்திலும் சமமான மரியாதை இல்லை. விவசாயினா விவசாயிகளே பெண் கொடுப்பதில்லை அப்படிங்கிறதை விட இழிவான நிலை வேற எந்த நாட்டுல இருக்குது? விவசாயிகளுக்கு இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாட்டுல 80% நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அரசு ஊழியர்கள், இவங்க எல்லாருமே யாரு? விவசாய விட்டு பிள்ளைங்க. ஆனா விவசாயிகளுக்கு என்ன வந்திருக்குது? ஒண்ணுமே இல்லை. ஏன் வரல? என்ன காரணம்? என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது என்றால் அதைத்தான் நாம பேசிக்கொண்டிருக்கிறோம். அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையிலேயே இந்த நாடு விவசாய நாடு என்று இடம்பெற வேண்டும். விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம், சமூக பொருளாதார முன்னேற்றத்தை பாதுகாப்பது எல்லாம் அனைத்தும் உறுதி செய்யப்படும், நில உரிமை உறுதி செய்யப்படும் என்ற வாசகங்கள் இடம்பெற வேண்டும். வழிகாட்டுதல்கள் இருக்க வேண்டும். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வழிகாட்டுதல் கொடுத்தாதான் அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டி அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்காக சட்டங்களை உருவாக்கி, திட்டங்களை உருவாக்கி நம்ம வாழ்வாதாரத்தை முன்னேற்ற முடியும். அப்பதான் நமக்கான விவசாயிகளுக்கு நல கொள்கைகளையே உருவாக்க முடியும். ஆக அடிப்படையில் இவை எவையுமே இல்லை. குறைந்தபட்ச ஆதார விலை தான் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். நாம் அதிகபட்ச எம்ஆர்பின்னு சொல்லக்கூடிய அதிகபட்ச சில்லறை விலை கேட்டு போராடவில்லை. என்னை உற்பத்தி செய்ய சொன்னையே, கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறியே, நான் கடனாளி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிதான் கேட்டுட்டு இருக்கிறோம். வெளிநாட்டுல இருந்து அதிக விலை கொடுத்து உணவுப் பொருள் இறக்குமதி பண்றியே, உள்நாட்டுல உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் இருந்து அதை விட குறைவான விலைக்கு கூட கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறியே, நான் கொடுக்க தயாராக நம்ம இதைத்தான் விவசாயிகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆக இந்திய விவசாயிகளை பொறுத்தவரை அவருடைய சமூகம், பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாமே அவர்களுக்கு காக்கப்பட வேண்டும். அவருடைய வருமானம் உயர வேண்டும். வருமானம் உயர வேண்டும்னா அவருடைய வாழ்வாதாரத்திற்கு வருமானத்தை தருவதற்கான திட்டங்களை இந்த அரசு தீட்ட வேண்டும். அது போன்ற எந்த திட்டங்களும் கிடையாது. அவன் தற்கொலை செஞ்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. விவசாயி கடைசி காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஊர்ல செத்து போலாம், அது பிரச்சனை இல்லை. விவசாயம் செய்யும் போது இறந்தா அதுவும் இந்த அரசுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எப்படியாவது இந்த விவசாயிகள் இருக்கிறான், இழிச்சவன் உணவு உற்பத்தி பண்ணி கொடுத்துருவான், அவனை கட்சியாக, ஜாதியாக, மதமாக பிரிச்சு இந்த அரசியல் கட்சியில் குதிரை ஏறி வாக்குகளை வாங்கி கொண்டு, வாக்குகளை வாங்கினதையும் ஜெயிச்சதையுமே ரோட்ல போட்டுக்கிற துண்டை கட்டி தூர போடுற மாதிரி விவசாயிகள் குப்பையில் எறிவதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இனி முன்னேற வேண்டும் என்றால், அவர்களுக்கு சமூகத்தில் சம அந்தஸ்து வர வேண்டும் என்றால், பொருளாதாரத்திலே சமூக நீதி எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அரசியலமைப்பு சட்டத்திலே அதற்கு உறுதியளிப்பு செய்யப்பட வேண்டும். எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு விரிவான முறையில இந்த நாட்டில் உள்ள 80% மக்களை பிரதிநிதிப்படுத்தும் வகையில அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக, கண்ணியத்தை காப்பதற்காக விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்குமான அனைத்து உரிமைகளும் உறுதி செய்யப்படும் வகையில திருத்தம் செய்து அதற்கான சட்டங்களை, திட்டங்களை உருவாக்கி விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்குமான கொள்கைகளை உருவாக்கி இந்த மத்திய மாநில அரசுகள் நடந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு படிப்படியான தீர்வு காண முடியும். என்ன கேட்டா, நடிகைகளோட தொடைகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய நாட்டுல அவங்கெல்லாம் இழப்பீடு வாங்கிக்கலாம் இன்சூரன்ஸ் பண்ணி. ஆனா ஒரு பயிர் காப்பீடு நமக்கு இருக்கா? பயிர் காப்பீடு யாருக்காக? கார்பரேட் கம்பெனிகளுக்காக இருக்கிறது. ஆக எல்லாமே கார்பரேட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறது. விவசாயிகள்லாம் பழைய காலத்துல ஜமீன்தார்ட்ட அடிமையா இருந்தாங்க. இப்ப கார்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமையாக்குவதற்காக இவர்கள் நம்மை விவசாயிகளை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இவருடைய திட்டம் இதுதான். விவசாயிகளை விவசாயத்தை விட்டு வெளியேற வைக்க வேண்டும். விவசாயிகளே விவசாயத்துட்டு வெளியே போயிடணும். நாம ஏன் அவனை கஷ்டப்படணும்? அவனுக்கு விலை கொடுத்தா தானே இருப்பான், அவனுக்கு லாபம் கொடுத்தா தானே இருப்பான், அவனுக்கு வருமானம் கொடுத்தா தானே இருப்பான், அவனுக்கு சம மரியாதை கொடுத்தா தானே இருப்பான், அந்தஸ்து கொடுத்தா தானே இருப்பான். அப்ப எதுவுமே கொடுக்காத தானா விவசாயத்துட்டு வெளியிடலாம், நம்ம கார்பரேட் கம்பெனிட்ட ஒப்படைச்சலாம். இப்படி ஒப்படைக்கும் போது என்ன பிரச்சனை?
கார்ப்பரேட் நிறுவனங்கள் வைக்கிற விலைக்கு நாம உணவை வாங்கி உண்ண முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆக நம்மளை எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட கையேந்தி நிற்பதற்காகத்தான் திட்டங்களை இந்த அரசியல் கட்சிகள், நாம் வாக்களிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக நாட்டு மக்களுடைய நன்மைக்காக, இந்த நாட்டில 80% இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுடைய நன்மைக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளர்களின் நன்மைகளுக்காக மாற்றியமைக்கப்பட வேண்டும். அங்கிருந்துதான் சீர்திருத்தங்களும் மாற்றங்களும் தொடங்கப்பட வேண்டும். அப்படி தொடங்கினால்தான் பிரச்சனைகளுக்கு படிப்படியான தீர்வு காணப்படும் என்பதை அனைத்து உழவர்களும் உணர்ந்து கொண்டு இந்த உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் அனைவரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராக வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.